ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் விஜயும் வந்து ரொம்பவே வந்து டீப் கான்வர்சேஷனில் வந்து போயிட்டுருக்காங்க. என்னடா கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சாரி மல்லி, என்னால் வந்து உன்னை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நீ எவ்வளோ நல்லவளா இருந்திருக்க. நான் வந்து உன்னை வந்து அப்படி வந்து சந்தேகப்பட்டு உன்னை வந்து என்னென்னமோ வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்காகங்க என்கிட்ட மன்னிப்பு வைக்கிறீங்க? இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சுதுங்களா? அப்படியா? சரி, யார் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. யார் பண்ணது அந்த வேலையை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி தான் வந்து மேனேஜர் வந்து சொன்னார். அந்த விஷால் தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரி, ஓகே, இப்போவாது என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் எப்பயுமே வந்து உங்களுக்காக வந்து என்ன வேணாலும் வந்து ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கான இதை வந்து உங்கள் இடத்த வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எனக்காக வந்து ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நீ என் பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அதுக்காக வந்து நீ என்னன்னாலும் கேளு, நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. அப்படிங்களா, சரி, ஓகே, நான் வந்து கேட்குறேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை, ஒரு சின்ன ஆசை தான். அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். உங்களுடைய பர்த்டே வந்து வரப்போகுது. உங்களுடைய பர்த்டே வந்து நான் எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒத்துழைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மல்லி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னது ஒத்துழைக்கணுமா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்ன ஏதாச்சும் வந்து எசக்கு புசுக்கா எதனா பண்ணிவிட்டேன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. எசக்கு புசுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து என் கூட இருக்கணும். நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கண்டிஷன் வந்து போடுறாங்க. அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம விஜய் வந்து உடன்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உடன்படுவாருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மல்லி தான் வந்து நல்லவன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொண்டாட்டி கூட வந்து நம்ம வந்து அனுசரித்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஒத்துழைச்சி வந்து ஒரு இதை பாசிட்டிவாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. கண்டிப்பாக இப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இல்லை, இது வந்து தப்பு இல்லை, இது வந்து இப்படி இருக்குது, அது வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லி வந்து வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து கொண்டு போவார். சரி, ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும் இருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கணவர் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இருப்பார். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக மட்டும்தான் வந்து செய்வார், எனக்காக மட்டும்தான் எதனாலையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ராஜேஸ்வரி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் பாய், see you, டாடா.